இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானத்துக்கு போய் எல்லா நபிமார்களை சந்திச்சதா சொன்னீங்க. பொதுவாக இஸ்லாமிய வழக்கப்படி ஒருத்தர் பார்க்கும்போது சலாம் சொல்கிறதுங்கிறது அடிப்படையான விஷயந்தான். இப்போ யார் யாருக்கு சலாம் சொன்னாங்க சார்? ரைட். பொதுவாக நம்ம மார்க்கத்து அடிப்படையில் என்ன ரூலோ அதுதான் அங்கே நடந்திருக்கு. போது நம்ம மார்க்கத்தில் என்ன ரூல் அப்படின்னு கேட்டால், ஒருவர் வர்றாரு ஒருவரை சந்திக்க, அப்படின்னா வரக்கூடியவர் தான் சலாம் சொல்லிட்டு வரணும். இப்போ இங்கே நம்ம வந்தோம்னு சொன்னால் வரக்கூடியவங்க சலாம் சொல்லிட்டு வரணும். சிறியவர் பெரியவர் சந்தித்தா சிறியவர் தான் பெரியவருக்கும் சலாம் சொல்லணும். சிறிய கூட்டம் பெரிய கூட்டம் 2 குழுக்கள் சந்திக்குது அப்படின்னு சொன்னால் சின்ன குழு தான் பெரிய குழுக்கு சலாம் சொல்லணும். ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு ஆள் நடந்து போகிறாரு, இன்னொரு ஆள் வாகனத்தில் இருக்கிறாரு. வாகனத்தில் செல்பவர் தான் நடந்து போகக்கூடியவருக்கு சலாம் சொல்லணும். இது ஒரு முறை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்த முறை. ஆனால் மாறி சொன்னால் தப்பல்ல, இன்னும் சொல்ல மாறி சொன்னால் நன்மை அதிகமாக கிடைக்கும். இப்போ சிறியவர் பெரியவங்க சொல்லணும்னு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஆனால் மதீனத்து வீதியில் நடந்து போகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை பார்த்துட்டாக்கா இவங்க தான் சலாம் சொல்லுவாங்க சிறுவர்களுக்கெல்லாம். ஏன்னா முந்தி கொள்வது, சலாம் சொல்ல முந்தி கொண்டாக்க சவாபு அதிகம் அல்லவா. இருந்தால் முறை, அந்த முறையில் கூட சொல்லுவாங்க. அதன் அடிப்படை இப்போ நம்ம சொல்லிக்கொண்ட முறை பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் போகிறாங்க. ஒரு இடத்துக்கு போனால் போகக்கூடியவர் தான் சலாம் சொல்லணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சலாம் சொன்னாங்க. அங்கே இருந்த நபிமார்கள் தான் பதில் சலாம் சொன்னாங்க. இந்த சட்டத்தோட இன்னொரு சட்டமும் இருக்குது. எப்படி கேட்டால், அந்த கூட்டிகிட்டு போனாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்துக்கு போன உடனே அனுமதி வாங்குறாங்க. ஏன் ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு மலக்கு இருக்கிறாங்க, அனுமதி வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும். அனுமதி கேட்கும்போது மன்ஹாதா யார் அது அந்த மலக்கு கேட்குறாங்க. ஆனால் ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். ஒம மஅக்க உங்கள் கூட யார் வந்திருக்கிறது? முஹம்மது ஸல்லல்லாஹு அவங்க வந்திருக்காங்க. அப்படியா? கது உரிசல் எலிஹி அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? ஆமாம் ஜிப்ரீல் சொல்கிறாங்க. அப்போ திறந்து விடப்படுகிறது, உள்ளே போகிறாங்க. இதில் என்ன பாடம்னு கேட்டால், மேராஜில் பல பாடங்கள், அதில் இது ஒரு பாடம். ஒரு வீட்டுக்கு நம்ம போனால் அனுமதி பெற்று தான் வீட்டுக்குள்ளே போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. வீட்டில் உள்ளவர் யாரதுன்னு கேட்டால் நம்ம பேரை தான் சொல்லணும். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரதுன்ட்டு அங்கே அந்த மலை கேட்டும்போது ஆனால் ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேங்கிறாங்கல்ல. இது முக்கியமான விஷயம் இது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் சில பேர் வீட்டு வாசலில் கதவு தட்டுவாங்க. ஆமாம் யார் இருந்து உள்ளே கேட்பாங்க, நான் தான் அப்படிமா. நான் தாண்டா யார், பேரை சொல்லணும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு சஹாபி அப்படி சொன்னாங்க, பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடம் நமக்கு கிடைக்குது.